கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி என்னோடு சேர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை நீ திருப்பிக் கொள்ளுங்கள். 29ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் தாமே நமக்கு தரும்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலையிலும் இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நீர் எங்களோடு கூட தந்தருளும்படிக்கு உம்மை அழைக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீர்தான் நல்ல போதகர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்கு வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நான் என்ன வார்த்தையை உடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்ற வார்த்தை வாசித்தவுடன் தானியேல் என்கிற ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். 9ஆம் அதிகாரம் தானியேல் 3-4 வசனத்திலே பார்க்கிறோம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கடந்து வந்து நீதிமானாகிய தானியேல் ஜெபிக்கிற அந்த விதத்தை எனக்கு தேவனாகிய கர்த்தர் விவரித்து காண்பித்து கொடுத்தார். எதற்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா? பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எருசலேமின் பாழ்கடிப்புகள் முடிவடைகிறத அவருடைய புத்தகத்திலே வாசித்தார். எருசலேமை குறித்து பாரப்பட்டு துக்கித்து உபவாசித்து தேவ சமூகத்திலே கடந்து வந்து ஜெபம் பண்ண வருகிறார். அவர் ஜெபிக்கிற விதத்தை தான் நாம் இந்த 2 வசனங்களில் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தானியேலை போல நீங்களும் உபவாசித்து கிருபையின் தேவனை, பயங்கரமுமான தேவனை தானியேலை போல ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவருடைய மகத்துவமான நாமத்தை போற்றி புகழ்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இன்னும் வராதபடிக்கு அநேக தடைகள் காணப்படுகிறதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை, என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம் 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் சத்ருவின் பிடியினாலே
மந்திர கட்டுகளினாலே பில்லிசூனிய போராட்டங்களுக்குள்ளே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உபவாசித்து ஜெபியுங்கள். இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் உங்களை விட்டு புறப்பட்டு போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். அதன் அடிப்படையிலே குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் தான் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறதை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று கர்த்தரிடத்திலிருந்து வந்த தூதன் தானியேலை பார்த்து பேசுகிறான். என்ன நடக்கிறது பிரியமானுளே? தானியேல் ஜெபிக்க துவங்கின உடனே பரலோகத்தில் இருந்து கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். அந்த ஜெபத்தின் பதிலை கர்த்தரிடத்திலிருந்து தூதனானவர் தானியேலுக்கு கொண்டு வருகிற வேளையில் தானே சாத்தான் தானியேல் கரங்களிலே அந்த ஜெபத்திற்குரிய பதில் கிடைக்கப்படுவதற்கு தடையை உண்டாக்குகிறார். எத்தனை நாட்கள் பிரியமானுள்ளே? வசனம் சொல்லுகிறது 21 நாட்கள் அங்கு தடை உண்டாகிறது. ஆனால் அந்த தடையை நீக்க மிகாவேல் கர்த்தருடைய தூதனானவருக்கு உதவி செய்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தகப்பனே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதல்லவா? தாயே, சகோதரனே, சகோதரியே, நெடுநாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னமும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராதது போல நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்து இந்த வார்த்தை கேட்கிறீர்கள் அல்லவா? ஜெபத்துக்கு ஏன் தடை வருகிறது என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லும்படி என் கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடியால் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம், பாடுபட்டு ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஜெபத்துக்கு தடை என்ன காரணம்? ஏன் தடையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஜெபத்துக்கு தடை என்ன என்று ஒரு 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார் என்னுடைய வாழ்க்கையில. சகோதரியே, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனா என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. தடை என்னன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுகிற வார்த்தை கவனித்து கேளுங்கள். ஒருவேளை இந்த 3இல் ஏதாகிலும் ஒரு காரியத்தினால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். முதலாவதாக என்னோடு சேர்ந்து உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு காரியம் காணப்படுகிறது. கர்த்தர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கிறேன். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து அழுது சத்தமிட்டு ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்கவும் இல்லை, அவர்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. ஜெபத்துக்கு தடை என்ன? சகோதரனே, சகோதரியே, இங்கு கர்த்தருடைய ஜனங்களிடத்திலே கீழ்ப்படியாமை. கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துக்கு வராதீங்கன்னு சொன்னார்.
ஆனா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மலையின் மேல் ஏறினபடியினால் கர்த்தரிடத்திலே அவர்கள் அழுது சத்தமிட்டு எவ்வளவு கூக்குரல் இட்டாலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படியே அவர் செய்வார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவும் இல்லை. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு அழறீங்களா? உங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம் என்று கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். கீழ்ப்படியாமை என்று சொன்ன உடனே நமக்கு வேதத்தில் உள்ள ஒரு மனுஷனை ஞாபகத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் காண்பித்து தருவார். 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்படியே பெலிஸ்தியரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. தேவனாகிய கர்த்தர் சவுலுக்கு மறு உத்தரவு அருளவில்லை என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஏன் பிரியமானவர்களே? சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த பிறகும் கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஏனென்றால் 1 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக சவுல் காத்திருக்கவில்லை என்று நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே பார்க்கிறோம், அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தம் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கவும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? சவுலின் கரத்தில் இருந்து ராஜ்யபாரத்தை பிடுங்கிவிட்டு ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் கரத்தில் அந்த பதவியை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஜெபம் கேட்கப்படாததற்கு முதல் காரணம் சவுலிடத்தில் காணப்பட்ட கீழ்ப்படியாமை என்று இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சவுலை போல நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரிடத்திலே நீங்கள் எத்தனை விசை வந்து அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவும் மாட்டார், உங்களுக்கு மறுமொழி கொடுக்கவும் மாட்டார் என்று சவுலின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் கிருபையின் தேவன் பிரியமானவர்களே, சவுலை காண்பித்து கொடுத்து விட்டு அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. சங்கீதக்காரன் சங்கீதம் 50:15 சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு தடை என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. இப்பொழுது நான் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். மாறாக சவுல போல ஆண்டோடைய வார்த்தைக்கு காத்திராமல் ஆண்டோடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது பிரியமானவர்களே. சவுல் கீழ்ப்படியவில்லை, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தரவில்லை. இரண்டாவதாக, ஜெபத்துக்கு தடை என்ன என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இரண்டாவதாக ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்துக் கொடுத்தார். சங்கீதக்காரன் எழுதின சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை எனக்கு காண்பித்துக் கொடுத்தார். என்ன காரியத்தை இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்று வாசிக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி இருந்தால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இரண்டாவதாக, ரகசிய பாவங்கள். தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிற ஒரு காரியம் ரகசிய பாவம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவிகொடார் என்று வசனம் சொல்லுகிறது.
யாத்ராகமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 3 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்கிறார். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஜனம் இஸ்ரவேல் ஜனமாய் மாறிவிட்டது. என்ன அப்படி செய்தார்கள்? யாத்ராகமம் 32:1 பார்க்கிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய தாசன் கர்த்தரோடு சஞ்சரிக்க கடந்து போகிறார். அவர் வர தாமதம் ஆன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்லி வற்புறுத்தி ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாவத்தை இந்த இடத்துல கர்த்தருடைய ஜனம் செய்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 59 அதிகாரம் 2 சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, நாம் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்துவிட்டு, பாவத்தை செய்துவிட்டு ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவமே நமக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய அக்கிரமமே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்காதபடிக்கு, பதில் கொடுக்க முடியாதபடிக்கு, பதிலை நமக்கு கொண்டு வர முடியாதபடிக்கு தடையாக காணப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அவருடைய முகத்தை நமக்கு மறைப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் நமக்கு சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் ஜெபத்துக்கு இன்னும் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி அழுது புலம்பி அநேக கர்த்தருடைய ஊழியர்களிடத்திலே ஜெப குறிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறாய். இன்னமும் உன்னுடைய வாழ்விலே ஜெபங்களுக்கு பதில் இல்லை. தடை என்ன என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரகசியமான பாவங்கள், இருதயத்திலே அக்கிரம சிந்தை, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரை விட்டுவிட்டு வேறு பக்கமாக உன் சிந்தை திருப்பப்பட்டு ஆண்டவரை தவிர வேற எதையாகிலும் தெய்வமாக வணங்கி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் அக்கிரமங்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 139 சங்கீதம் 23-24 சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத, ஆண்டவருடைய மனதை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டு அதையும் மறைத்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு, ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் பதில் தராமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ரகசிய பாவங்களை விட்டுவிட்டு என்னுடைய சமூகத்திலே கடந்து வந்து நீ ஜெபிப்பா என்று சொன்னால் உன் ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன். உன் ஜெபத்துக்கு தடை உன் பாவமே என்று கர்த்தர் இந்த காலையிலே உன்னோடு பேசுகிறார். என்னை கேட்கிற சகோதரா, சகோதரி, அந்த ரகசிய பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விட்டு, ஆண்டவரே இதுவரை என் ஜெபத்துக்கு தடை என் பாவமே, அவைகளை இப்பொழுது நான் உம்முடைய பாதத்திலே வைத்து விடுகிறேன், நித்திய வழியிலே என்னை நடத்தும், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல இருக்கிறது ஆண்டவரே, அவைகளை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன், இப்பொழுது அவைகளை பாதத்திலே வைத்து விடுகிறேன், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த க்ஷணமே என் தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க பக்கத்திலே வருவார். மூன்றாவதாக
ஜெபத்துக்கு பதில் வராதபடிக்கு தடையாக காணப்படுகிற இன்னொரு குணாதிசயத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஜெபத்துக்கு தடை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? பிடிவாத குணம். உங்களுக்குள்ள அந்த குணம் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருதயத்தை கடினப்படுத்துகிற குணம் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு அவர்கள் தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே இப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறார்கள், நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவங்க வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், என் வார்த்தையை அவங்க கேட்கல என்று கர்த்தர் துக்கத்தோடு சொல்லுகிறார். அதே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்தை வைரமாக்கினார்களாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் போனார்களாம், கவனிக்க மனதில்லாமல் போனார்களாம், தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அவர்கள் அடைத்துக் கொண்டார்கள் என்று கர்த்தருடைய ஜனத்தை குறித்து கர்த்தர் வேதனையோடு தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு வேளை ஆண்டவருடைய வார்த்தை கேளாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கவனிக்க மனதில்லாமல் உங்கள் தோளை முரட்டுத்தனமாய் நீங்கள் விலக்கி கேளாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு உங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28-30 வரை உள்ள வசனத்தில், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 51-52 வசனத்திலே அவைகளையே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்கலாம். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றும், இருதயத்தை கடினப்படுத்தினவர்கள் என்றும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்கள் என்றும், செவியை அடைத்தவர்கள் என்றும், கவனியாமல் போனவர்கள் என்றெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிடிவாத குணத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே பெற்றோர்களோ பிள்ளைகளோ புருஷனோ மனைவியோ தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இதை கேளுங்கள், இதை விட்டு விலகுங்கள் என்று சொல்லும் பொழுது பிடிவாத குணத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். பிரசங்கி 8:3 பார்க்கிறோம், நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிடிவாத குணம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு குணம். நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய பிடிவாத குணமே நமக்கு தடையை கொண்டு வருமா? இந்த சத்தியத்தை கேட்ட என் அன்பு சகோதரனே,
சகோதரியே, கீழ்ப்படியாமை, ரகசிய பாவம், பிடிவாதம், இந்த 3 குணங்களும் எனக்குள்ள இருக்கு சிஸ்டர். நானும் கூட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு என் ஜெபத்துக்கு தடை என்ன என்பதை நான் கர்த்தர் மூலமாய் கற்றுக்கொண்டேன். ஆகவே என் ஜெபத்துக்கு தடை என் கீழ்ப்படியாமை, என் ஜெபத்துக்கு தடை என்னுடைய ரகசிய பாவம், என்னுடைய ஜெபத்துக்கு தடை என்னுடைய பிடிவாத குணம். அவைகளை விட்டு நான் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக போகிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல முழந்தாள் படியிட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். அப்பா, நீதிமானாகிய தானியேலுடைய ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டீர். ஆனாலும் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு சாத்தான் 21 நாட்கள் தடையை கொடுத்தான் ஆண்டவரே. ஆனால் அந்த தடையை மீகாவேல் தூதன் மூலமாக விலக்கி தானியேலுடைய கரத்தில் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீரே, அதே போல எங்களுடைய ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் உடைய சத்திய வசனத்தை கேட்டோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஒருவேளை என் ஜெபத்துக்கு தடை, என் கீழ்ப்படியாமை, என்னுடைய ரகசிய பாவம், என்னுடைய பிடிவாத குணம், இவைகளில் இருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி யார் யார் உடைய சமூகத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார்களோ அவருடைய கீழ்ப்படியாமை சவுலை போல கீழ்ப்படியாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் குணாதிசயத்தை அவளுக்கு தந்தருளுவீராக என்று வேண்டுகிறேன் ஆண்டவரே. ரகசிய பாவங்களை செய்து கொண்டு ஒருவேளை உடைய சமூகத்திலே இன்றைக்கு வந்து மனம் கதறி தாவீதை போல வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே அந்த வழியை என்னிடத்திலிருந்து விலக்கிவிடும், நான் இன்றைக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ரகசிய பாவங்களை எல்லாம் உடைய பாதத்தில் வைத்து விட்டு பரிசுத்தத்திற்காக உடைய சமூகத்திலே ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், அக்கிரம சிந்தை எடுத்து போடும். உமக்கு விருப்பமில்லாத எல்லா விக்கிரக ஆராதனைகளில் அவர்களை விடுவியும். அவருடைய அக்கிரமங்களை எடுத்து போடும், பாவங்களை எடுத்து போடும், பரிசுத்தப்படுத்தும். ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று உம்மிடத்திலே உம்முடைய ஊழியக்காரியாகிய நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிடிவாத குணம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை போல வைராக்கியமாய் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்காமல் செவியை அடைத்துக் கொண்டு இதுவரைக்கும் இருந்திருப்பார்கள் என்று சொன்னார், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பிடிவாத குணத்திலிருந்து விடுதலை பெற்று தாழ்மையோடு உம்முடைய பாதத்திலே வருவார்களாக என்று வேண்டுகிறேன். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுத்து நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்ற வார்த்தையின்படி அவள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள மறவாதீர்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி அக்ஸீலியா நேசராஜ், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, நம்பர் 70, கிழக்கு விஜிபி நகர், சாலாமேடு, விழுப்புரம் 605401, தமிழ்நாடு, தென் இந்தியா. செல் நம்பர் 9940686006. எங்கள் இமெயில் விலாசம் smaryauxilia@gmail.com. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.